போன்ல சார்ஜே நிக்க மாட்டேங்குது, என்னங்க பண்றது? பேட்டரி மாத்தா நான் எல்லாம் மாத்தி பார்த்தாச்சுங்க, ஆனா நிக்க மாட்டேங்குதுண்ணா. டக்கு டக்குன்னு குறையுதுண்ணா. அப்ப வேற செல்ல மாத்திக்கோ. ஃபேவரட் செல் நான் எப்படியா மாத்துறது? சரி வா, பவர் பேங்க் ஒன்னு செஞ்சு தரேன், அதை வச்சு சார்ஜ் ஏத்திக்கோ. சரிங்க. இப்போ என்ன ஸ்லாக்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தம்பி கேட்ட மாதிரி நம்ம தம்பிக்கு ஒரு பவர் பேங்க் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நம்ம தம்பி வந்து சார்ஜ் நிலையம் ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த காலகட்டத்தில் எல்லா வீட்லையுமே 4 ஃபோன் 5 ஃபோன் வச்சிருப்போம். ஆனால் எல்லா ஃபோனுமே சார்ஜ் ஒரு நாள் ஃபுல்லாக நிற்குதுங்கிறது சாத்தியமே இல்லை. நீங்கள் வெளியூர் போவீங்க, அப்போ சார்ஜ் இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க, சார்ஜ் எடுத்துகிட்டு போகாமல் விட்டுருப்பீங்க, இல்லை திடீர்னு பேட்டரி டவுனாக இருக்கும், பவர் பேங்க் இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம ஈஸியாக பவர் பேங்க் செய்யப்போம். வெறும் 40 ரூபா இருந்தால் போதும். பவர் பேங்க் செய்யலாம். நீங்கள் 1000 ரூபா 500 ரூபா போட்டு பவர் பேங்க் வாங்கவே தேவையில்லை, வாங்க செய்யலாம். இந்த பவர் பேங்க்குக்கு என்னென்ன தேவைப்படும்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு HW பேட்டரி, இது எல்லா கடையும் ஃபேன்சி கடையில் கூட கிடைக்கும். நீங்கள் சார்ஜ் ஏற்றி முடிச்சுட்டு இது முடிஞ்சதை தூக்கி போட்டு ஒரு 20 ரூபா கொடுத்து வாங்கி மாட்டிக்கலாம். அப்புறம் இந்த அடாப்டர் நீங்கள் பழைய சார்ஜர்லேருந்து கூட எடுத்து போட்டுக்கலாம். இந்த ஐசி இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, எல்லா கடையிலும் கிடைக்கும், குறைந்த விலையிலே எல்லா கடையிலுமே கிடைக்கும். இது சிப்பு, இது HW பேட்டரி வாங்கினா அது கூடயே கொடுப்பாங்க. இந்த சுவிட்சு, இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான விஷயம், வாங்க. இந்த பேட்டரி வந்து 9 வோல்ட் பேட்டரி. இது வந்து சார்ஜ் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க, புது பேட்டரி தான், ஆனால் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். நம்ம மல்டிமீட்டரில் 20 வச்சுக்கோங்க. வச்சுட்டு வாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வைங்க, வச்சுட்டு இங்கே பாருங்க 9 வோல்ட் இருக்குங்களா. ஆனால் நம்ம செல்ஃபோனுக்கு வந்து 5 வோல்ட் தேவைப்படும். அதை வந்து 9 வோல்ட் வந்து 5 வோல்ட்டாக மாற்றுறது இந்த ஐசி. ஓகேங்களா? ஐசியோட நம்பர் வந்து 7805. பார்க்கலாம். முதல்ல HW பேட்டரி எடுத்துக்கலாம். இந்த சிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிப்பை வந்து இதில் மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இப்படி ஆயிடுதுங்களா. இப்போ வந்து இதில் 9 வோல்ட் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த சிப்பை எடுத்து நம்ம வந்து இப்போ 9 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் மாட்டோம். இந்த சிப்பை வந்து நீங்கள் உங்களுக்கு நேராக வச்சுக்கணும், மாற்றி கொடுக்கக்கூடாது. இந்த சிப்பை இப்படி எடுக்கும்போது பாருங்க, எனக்கு நேராக இப்படி எனக்கு நேராக இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் சிப்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு சார்ஜிங் எடுத்துங்க. நல்லா ஒயர், நல்லா HW பேட்டரி ஒயர் நல்லா சீவி விட்டுங்க. இந்த ரெட் கலர் ஒயர் தான் வந்து ப்ளஸ், இந்த இதில் வந்து இதுதான் ப்ளஸ். அப்போ இந்த ப்ளஸ்ஸை வந்து நல்லா சால்ட்ரிங் அடிச்சுக்கணும், நல்லா நீட்டாக சால்ட்ரிங் நீட்டாக அடிக்கணுங்க. ஒன்று டச் ஆகக்கூடாது. இது மைனஸ், நடுவில் எப்பயுமே காமன் தான், அதனால் இது நடுவில் சால்ட்ரிங் அடிச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா சால்ட்ரிங் எடுக்கும்போது நல்லா நீட்டாக அடிக்கணும். ஓகேங்களா? இப்போ வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் மீட்டரில். இப்போ வந்து இங்கே பாருங்க, இப்போ நம்ம இதை மட்டும் செக் பண்ணி பார்க்குறோம். மீட்டரில் என்ன காமிக்குதுன்னு பாருங்க, 9 வோல்ட் அப்படியே காமிக்குது. இப்போ அப்படியே இந்த பக்கம் இங்கே பாருங்க, கன்வெர்ட் இந்த பக்கம் பாருங்கள், வச்சா எத்தனை வோல்ட்டுன்னு பாருங்கள், 5 வோல்ட் கரெக்டாக வருது. அதாவது இப்போ இது வேலை செய்யுது, நல்லா இருக்குது. இதை நம்ம அப்படியே கொண்டு போய் இந்த ஒயரில் ஜாயின் பண்ணோம்னா நம்ம சார்ஜர் ரெடி ஆகிடும். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அப்புறம் இப்போ நம்ம டேரெக்டாக கொடுத்துருக்கோம். டேரெக்டாக கொடுத்தோம்னா நம்மளோட பேட்டரி வந்து சீக்கிரம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஸ்விட்சை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதை மட்டும் நம்ம அப்படியே லைட்டாக எடுத்து விட்டு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு ஒயர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒயர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம ப்ளஸில் நீட்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஒன்று டச் ஆகக்கூடாது. டச் ஆனாலே அது ஒட்டிக்கு பக்கத்தில் அப்புறம் ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நீட்டாக சால்ட்ரிங் வச்சுக்கணும். பேசுங்க பாருங்க, நீட்டாக
ஓகே, இப்போ வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டன் ஃபோன் செக் பண்ணி பார்க்கலாம். பட்டன் ஃபோனில் செக் பண்ணி பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தம்பியோட டச் ஃபோனில் செக் பண்ணிக்கலாம். இருங்க, நடுவில் இங்கே லைட்டாக கொஞ்சம் டச் ஆகிருக்கு. டச்சு ஒரு சொட்டு கூட டச் ஆகக்கூடாது. டச் ஆனால் அப்புறம் கண்டிப்பாக ஷார்ட் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் நீட்டாக சால்ட் எல்லாம் எடுத்து விட்டு வாங்க இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பாடி மட்டும் இப்போ தேவைப்படுது, அதை அப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ செக் பண்ணி பட்டன் ஃபோனில் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த பட்டன் ஃபோன்லேயே செக் பண்ணி பார்ப்போம். வாங்க, ப்ளக்கை குத்தி சுவிட்சை போட்டு பார்க்கலாம். ஓ கைஸ், உண்மையாக வேறு லெவல் கைஸ். பாருங்கள், சார்ஜ் ஏறுது. நம்மளோட பிளானிங் உண்மையாக சக்ஸஸ் ஆகிடுச்சு, நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஆனால் உண்மையாகவே வேறு லெவல். இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணியும் பார்த்தேன், ரெடி ஆயிடுச்சு. சுவிட்சை போடுறேன், இங்கே பாருங்கள், சுவிட்சை போடுவேன், ஆனாகும் பாருங்கள். இப்போ சுவிட்சு போட்டால் சார்ஜ் கனெக்டட்னு காமிக்குது. உண்மையாக வேறு லெவல் தான் கைஸ். இங்கே பாருங்கள், சார்ஜ் ஏறுது. இங்கே பாருங்கள், பாயிண்ட்டு பாருங்கள், உள்ள சார்ஜ் ஏறுது. உங்களுக்கு கிளார் அடிக்குன்னு நினைக்கிறேன். சார்ஜ் ஏறிட்டு தான் இருக்குது. பாருங்கள், சார்ஜ் ரிமோட் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சார்ஜ் ரிமோட்னு காமிக்குது பார்த்தீங்களா? சார்ஜ் கனெக்டட். இந்த மாதிரி தாங்க நம்மளோட முயற்சிக்கு விஸ்வரூப வெற்றி கிடைச்சிடுச்சு. தம்பியோட ஃபோனே செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ தம்பியோட ஃபோனில் குத்தியாச்சு, சார்ஜ் ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, தம்பியோட ஃபோனில் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். பாருங்க, வேற லெவலுங்க. தம்பி உண்மையாகவே சந்தோஷமாயிட்டாரு. பாருங்க, சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, சார்ஜர் ஏறிட்டு இருக்கு பாருங்க, கார்னரில் நீங்களே பாருங்க. இப்போ ஆஃப் பண்ணுற ஒரு நிமிஷம் பாருங்க. தம்பியோட சரி சுவிட்ச் ஆஃப் இருக்கு, ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ ஆன் பண்ணுற பாருங்க. பாருங்க, சார்ஜ் ஏறிட்டு தான் இருக்கு. இங்கே பாருங்க, இப்போ நம்ம வந்து மொட்டையாக இருக்குது. இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த பழைய சார்ஜர் ஏற மிஷின் வந்து கொஞ்சம் காலியாக இருந்துச்சு, நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஐசி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் எதாவது ரெஸ்டிங்காக தான் உங்களுக்கு நல்லது. அதனால் நான் இதில் வச்சு ஸ்க்ரூ போட்டுக்கிறேன். ஐசி வந்து இதில் வந்து போட்டு ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஏன்னா ஐசி வந்து எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கணும். இல்லைன்னா முட்டிக்கும், ஒயர் முட்டிச்சுன்னா அப்புறம் அது வந்து பிரச்சனையாக போயிடும். நல்லா டைட் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டைட் வச்சுட்டு இப்போ வந்து இந்த ஒயரை வந்து இப்படி வெளியே ஒரு ஓட்டை லைட்டாக சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் வந்து இந்த இது பார்த்தீங்களா, இந்த ஒயரை வந்து இந்த பேட்டரி கனெக்ஷன் வந்து அழகாக சின்ன இங்கே ஒரு ஓட்டை வேணால் சின்ன ஹோல் போட்டுக்கலாம், லைட்டாக சின்ன ஓட்டை போட்டுக்கலாம். சால்ட்ரிங் வச்சு ஓட்டை போட்டுக்கலாம் லைட்டாக. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அந்த பேட்டரி வந்து உள்ளே வச்சு ஸ்டேபிளாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்ச் இந்த இடத்துல வச்சுக்கலாம். சுவிட்ச் வைக்கிறதுக்கு இடம் கொஞ்சம் இருக்காது. இந்த இடத்துல ஓட்டை மாதிரி போட்டு சுவிட்சை வச்சுக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டாக இருக்கும். சுவிட்சை வச்சுட்டிங்கன்னா தான் நீங்கள் ஈஸியாக ஆஃப் பண்ணி போடுறதுக்கு அப்புறம் வச்சு பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா மூடுற அளவுக்கு நல்லா கேப் போட்டு நல்லா நீட்டாக வச்சுக்கலாம். அப்போ நல்லா கொஞ்சம் இதாக இருக்குது. நல்லா சுவிட்ச் வைக்கிற நல்லாவே ஓட்டை போட்டுக்கணும் பெருசாக. நல்லா பேக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒயரெல்லாம் எதுவும் நசுங்கக்கூடாது, எல்லாம் நீட்டாக பார்த்து ஸ்க்ரூ போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்க்ரூ போட்டால் நல்லா நீட்டாக ரெடி ஆகிடும். பேட்ரி வந்து இந்த கிளிப்பில் அப்படி அமர்த்தி போட்டால் அப்பப்போ நீங்கள் கழட்டி எடுத்து வீசிக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், மறுபடியும் சார்ஜ் ஏறுது. உண்மையாக வேறு லெவல் தாங்க. பண்ணியாச்சு. வாங்க இந்த பட்டன் ஃபோன்லேயே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுவிட்சை போடுறோம். இங்கே பாருங்க, சார்ஜ் கனெக்டட்னு வருது. சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. இங்கே பாருங்க, சார்ஜ் ரிமோட்னு வருது. உண்மையாகவே வேறு லெவல் ஒர்க் ஆகுது. இது எல்லாத்துக்கும் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால இதை எடுத்து போய்க்கிறேன். அதனால மறக்காம இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக் தான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரம் என்எஸ். இப்போ நம்ம தம்பிக்கு வந்து அந்த பவர் பேங்க் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இந்த பவர் பேங்க் வந்து இந்த பவர் பேங்க் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைம் ஃபோனை ஃபுல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேட்டரி வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தூக்கி வீசிட்டு ஃபேன்சி கடையில் 20 ரூபா, எல்லா கடையிலுமே இருக்கும் 20 ரூபா தான். நீங்கள் வாங்கி சார்ஜ் போட்டுக்கலாம். உண்மையாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லுன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா லைக்